ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூசிட் ட்ரீம்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டாபிக்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, லூசிட் ட்ரீமுக்கும் நார்மல் ட்ரீமுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லூசிட் ட்ரீம் வந்து எப்படி வருது, என்னோட லூசிட் ட்ரீம் ஸ்டோரி உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து லூசிட் ட்ரீமில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியும், எல்லாராலையுமே லூசிட் ட்ரீம் வர வைக்க முடியுமா, அப்படி வர வைக்க முடிஞ்சால் எப்படி வந்து லூசிட் ட்ரீமை வர வைக்கிறது, இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பேசலாம். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லூசிட் ட்ரீமுக்கும் நார்மல் ட்ரீமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ட்ரீமோட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களோட நார்மல் ட்ரீமை பற்றி பேசலாம். நார்மல் ட்ரீமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கனவு வருது. நீங்கள் என்ன ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து சாப்பிட்ருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம், எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ட்ரீமில் நீங்கள் அதை பிடிச்சிருக்கும் போது அது பிடிச்சிருக்க வெயிட்டு, ஸோ அதோட டச்செல்லாம் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல், அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கா? ஸோ கண்டிப்பாக அந்த ஞாபகம் தான். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, ஃபேக்டை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஒரு நம்பவே முடியாத ஒரு விஷயம் கனவுல பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்கும். நம்ம அதனால் பற்றி அது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசரே அவங்க முன்னாடி வந்து நின்னாலும் டைனோசர் வாழ்றதுக்கு இப்போ சான்ஸே இல்லை. ஆனால் நம்ம கனவுல என்ன பண்ணுவோம், டைனோசர் இருக்கிறதா நம்பி நம்ம வந்து பயந்து தான் ஓடுமே தவிர டைனோசர் இல்லையே இது எப்படி இங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ட்ரீம் வந்து இருக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூவி மாதிரி தான் நார்மல் ட்ரீம். அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும், நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்போம். அதை நம்ம இடையில போய் நம்மளால் மாற்றவும் முடியாது, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம அதில் இருக்க ஃபேக்டை வந்து நம்பிட்டு தான் இருப்போம். அதில் ஏதோ ஒரு டைனோசர் வந்து நின்னாலும் நம்ம அதை பற்றி யோசிக்க மாட்டோம். நம்ம அதுக்கிட்ட பயந்து ஓடணுன்னு தான் நினைப்போம். எப்படா டைனோசர்லாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லையே அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஒன்ஸ் அலாரம் அடித்து நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், இந்த டைனோசர் வந்ததெல்லாம் கனவு தானா, ஆமாம்ல டைனோசர்லாம் ரியல் லைஃப்பில் இல்லவே இல்லையே, நம்ம எப்படி நான் அதை நம்பிட்டு இருந்தோம், பயந்தெல்லாம் ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக நம்ம ஒர்க்குக்கு வந்து போயிடுவோம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ட்ரீமுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து நம்ம லூசிட் ட்ரீமை பற்றி பார்க்கலாம். ஸோ லூசிட் ட்ரீமில் இப்போ வந்து நீங்கள் அதே தான், ஸோ அதே சுச்சுவேஷனில் இப்போ சொல்கிறேன். நீங்கள் லூசிட் ட்ரீமில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ லூசிட் ட்ரீமில் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ இதாக இருக்குது, அதோட டச் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அந்த டேஸ்ட்டில் வந்து உங்களால் கொண்டு வர முடியும். ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் எது வியர்டாக எது நடந்தாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படிங்கிறது ரொம்ப அவேர்னஸோடு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ட்ரீம் தான் வந்து நம்ம லூசிட் ட்ரீமாக வந்து கன்வெர்ட் ஆகும். நார்மல் ட்ரீமில் வந்து நம்ம அவேர்னஸாக இருக்க மாட்டோம். கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா லூசிட் ட்ரீமாக வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போ வந்து வியர்டாக ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நடக்கவே முடியாத மாதிரி. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிப்போம், இப்போலாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே, நம்ம ட்ரீமில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூசிட் ட்ரீமாக கன்வெர்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ட்ரீமில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீமில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அவங்களால எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதனால, இது லூசிட் ட்ரீம் தெரியாதனால இது ஏதோ வினோதமான ட்ரீம்ப்பா என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லூசிட் ட்ரீம் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லூசிட் ட்ரீம் வந்து நார்மல் ட்ரீம் வந்து எப்படி லூசிட் ட்ரீமாக கன்வெர்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ஒரு நார்மலான ட்ரீம் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா படம் சவுண்டாக கேட்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சவுண்டு கேட்கல கத்திட்டு இருக்கும்போது நான் வந்து தூங்கின மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ பிளாக்காக ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோட வீட்டோட ஹாலில் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். வீட்டு ஹாலில் நான் இங்கே நுழைஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவேராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் என்ன தேட்டரில் தானே இருந்தேன், இங்கே எப்படி வந்தேன்னு நினைக்கும் போது தான் நம்ம ட்ரீமில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ தான் வந்து லூசிட் ட்ரீம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பறந்துட்டேன். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த பறந்தெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையான லைஃப்பில் பறந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது எப்படி வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு. லூசிட் ட்ரீமில் உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களால் வந்து ஃப்ளை பண்ண முடியும். நீங்கள் நினச்ச ஃபுட்டை வந்து அதே டேஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபேவரட்டான ஆக்டரை போய் ரியலிஸ்டிக்காக மீட் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் ஊர் சுற்றி பார்க்கலாம், ட்ராகன்லாம் வந்து போய் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா BMW பைக் உங்களுக்கு KTM ரைட் பண்ணால் KTM கூட ரைட் பண்ண முடியும். இந்த உலகத்தில் எங்கே வேணால் நீங்கள் போயிட்டு வர முடியும். இந்த யூனிவர்ஸே உங்களோட தான். நீங்கள் மட்டும் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும், அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம். அண்ட் எல்லாராலையுமே லூசிட் ட்ரீம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சில டெக்னிக்லாம் வந்து இருக்குது. சில பேர் வந்து நேச்சுரலாகவே லூசிட் ட்ரீம் வந்து அவங்களுக்கு வரும். அண்ட் லூசிட் ட்ரீம் வந்து நேச்சுரலாக வர்றது, டெய்லியும்லாம் லூசிட் ட்ரீம் நேச்சுரலாக வந்து வராது. நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்றைக்கி தான் லூசிட் ட்ரீம் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து லூசிட் ட்ரீம் வர வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் லூசிட் ட்ரீம் வந்து வர வைக்க முடியும். அந்த டெக்னிக்லாம் என்ன, லூசிட் ட்ரீமில் என்னென்னலாம் வந்து இருக்குது, ஸோ லூசிட் ட்ரீம் வந்து எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய டெக்னிக்லாம் வந்து இருக்குது. இந்த டெக்னிக்லாம் வந்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். லூசிட் ட்ரீம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாய், ஸ்டே கனெக்டட். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.